இந்த கதையோட ஆரம்பம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு லவ் மேக்கிங் சீன்லேருந்து ஆரம்பிக்கும். அதுவே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு இதாக இருக்கும். இந்த கதாநாயகன் வந்து தன் காதலியோட சந்தோஷமாக இருப்பான். ஆனால் வந்து அது ரொம்ப நாள் நிலைக்காது. அந்த சந்தோஷமான நினைவுகள் கடுத்து ஒரு ட்ராஜடியான எண்ட் இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ரொம்ப ஒரு பிச்சைக்கார எனக்காக வந்து ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிற நிலைமைக்கு வருவான். இந்த இதில் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். இப்போது இவங்க வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து சஸ்பென்ஸாக தான் வைப்பாங்க. இப்போ வந்து இவன் ஒரு அம், இது கையறு நிலையில் இருக்கிறப்ப அவனை வந்து ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து டீஸ் பண்ணுவாங்க. அப்படி டீஸ் பண்ணுறப்ப வந்து அவனோட கொஞ்சம் கொஞ்சமான சுயரூபம் வெளியே தெரியும். எப்படின்னா இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும், இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கதை இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த கதையில் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். உண்மையிலேயே ரொம்ப மாசான ஃபைட் சீன் அது. அதில் வந்து எப்பயும் போல் ஹீரோ ஒரு 5 பேர் அடிக்கிற மாதிரி வரும். ஆனால் வந்து இது கொஞ்சம் பெட்டரான ஃபைட் சீனாக இருக்கும். ஆனால் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும் அவனுக்கு. அதுக்குள்ளே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவன் இருப்பான். அவனை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரியான நிலைமையில் போலீஸை வந்து இதில் வந்து இந்த கேரக்டர், இப்போ வர போலீஸ் கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு சீனும் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது பின்னாடி வரப்போகிற கதையோட சுருக்கமாக அமையும். அப்போ வந்து இந்த போலீஸ் கேரக்டர் வந்து ரொம்ப நைஸாக பேசுவார். எப்பயும் போல் இது இவருக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த இந்த கேரக்டருமே வந்து ஒரு ஸ்மார்ட் கேரக்டர் மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ மையத்தில் பார்க்குறப்ப இவங்க ரொம்ப வில்லனாக தெரிவாங்க. அப்படி தான் இந்த சீன் அமைஞ்சிருக்கும். அப்போ வந்து பேர் கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்கிரிப்டுமே இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பெரிய கதைக்கான ஒரு சுருக்கமாக இருக்கும். இதில் பேர் கேட்பாங்க. ஏன்னா பேர் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவங்களோட பாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இதில் பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கா இந்த போலீஸ் வந்து தண்ணி குடிப்பாங்க. அந்த தண்ணியில் தான் ஆப்பே இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அதை வந்து எடுக்கிறதுக்காண்டி தான் அவங்க தண்ணி கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பின்னாடி தான் தெரியும். அதில் கேட்பாங்க, நீங்கள் வந்து எக்ஸ் மிலிட்ரியில் எதுவும் வேலை செஞ்சீங்களா, இப்போ வந்து எதுவும் வந்து டஃப்பாக இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து கைரேகையை வச்சு யூஸ் பண்ண போவாங்க. ஆனால் அந்த கைரேகை ஒரு பெரிய சாக்கு கொடுக்கும். நிறைய மர்டர் இதெல்லாம் பண்ண கைரேகையோட ஒத்து போகும் அந்த கைரேகை. அப்போ வந்து நீ வந்து ஒரு பெரிய ஆளாக தான் பிடிச்சிருக்க அப்படின்றதுக்குள்ளே அவங்கள வந்து இன்னொருத்தவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க.